வந்து பிரீத்திக்கு மாப்பிள்ளை பார்க்க சொன்னோன்னே பிரீத்தியால் தாங்கிக்கவே முடியல. செம டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்போ எதுக்கு ஆண்டி இதெல்லாம் அப்படின்றாங்க. நீ அமைதியாக இருமா, செய்ய வேண்டிய காலகாலத்தில் செய்யணும்ல, வந்து பொன்னி சொன்னதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பெரியவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டு பிரீத்தி செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. பிரீத்தி வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, யாருக்குமே எதுவுமே புரிய மாட்டேங்குது. யாருக்கும் எதுவும் புரிய மாட்டேங்குது. பிரீத்திக்கு வந்து வேற ஒருத்தர் கூட கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாரு, மூட் அவுட் ஆயிடுறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அப்போது வந்து என்ன பண்ணுறாங்க, சரி அந்த பொண்ணுக்கு வந்து நல்லபடி வந்து கல்யாணத்துக்கு வந்து ஏற்பாடுலாம் வந்து பண்ணாமல, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை நல்லா கிடச்சிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சந்திரசேகரும் வந்து ஜெயாவும். அதுக்கு வந்து அவங்க தயங்குறாங்க. என்னங்க தயங்குறீங்க அப்படின்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, அந்த பொண்ணால் உங்கள் வீட்டு கல்யாணமே நின்று போச்சு. அது மட்டும் கிடையாது, அந்த பொண்ணு இந்த வீட்டில் வேற வச்சுருக்கீங்க. ஆல்ரெடி வந்து சக்திக்கு கல்யாணம் ஆகி வந்து இப்போ ஒய்ஃப் இருக்காங்க. அதை தெரிஞ்சும் வந்து இந்த பொண்ணு நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த பொண்ணுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினைப்பாங்க எல்லாரும். அதனால் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அதனால் இந்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாதுங்க. அந்த பொண்ணுக்கு ஏதாவது நல்லது நினச்சி நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு விலைக்கு வைங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அப்போ தான் அந்த பொண்ணுக்கும் நல்லது வந்து நடக்கும், கல்யாணம் காட்சி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு ஜெயாவும் சந்திரசேகரும் வந்து குழம்புறாங்க. அப்போ வந்து நம்ம பொன்னி வந்து என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க, மாமா பிரீத்திக்கு ஒரு நல்லது நடக்கணும் மாமா, பாவம் மாமா பிரீத்தி எவ்வளோ நாள் தான் இந்த மாதிரி தனியாக இருப்பாங்க. அவங்க அம்மா அப்பாவும் அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க என்ன மாமா பண்ணுவாங்க. அதனால் வந்து அவங்கள இந்த வீட்டை விட்டு விளக்குறதுக்கு எனக்கு கூட பிடிக்கல தான். ஆனால் வேறு வழி இல்லையே மாமா, அவங்கள இந்த வீட்டை விட்டு விளக்குனாதான் வந்து அவங்க நல்லது நடக்கும்னா அதுதான் மாமா செய்யணும். சரிம்மா, அவங்க அம்மா அப்பாவே இல்லையே, இப்போது அந்த பொண்ணு எங்கே நம்ம வைப்போம், ஹாஸ்டலில் வச்சாலும் பிரச்சனை வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போகிறாங்க. இதுக்கு ஒரே வழி பிரீத்தியோட அப்பா அம்மா கிடைக்கிறது தான், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜெயாவும் வந்து சந்திரசேகரும் உடனே யோசிக்கிறாங்க. பொன்னி இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து சக்தி கிட்ட பொன்னி வந்து பேசுகிறாங்க. சக்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. என்ன பொன்னி சொல்லு அப்படின்னோடனே, இல்லை உங்களுக்கே தெரியும் பிரீத்திக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆமாம், காலையில் சொன்னீங்க இந்த மாதிரி கல்யாணம் நடத்தி வைக்கலான்னு. எங்களுக்கு எல்லாருக்கும் தோணல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடி நடத்தி வைக்கலாம், செலவு ஆக வேண்டியது எல்லாமே வந்து நானே பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. அதெல்லாம் கரெக்டு தாங்க, கல்யாணம் நடக்கணும்ல, என்ன நீ இப்படி சொல்கிற. இல்லைங்க, வந்தவங்க சொல்லிட்டு போனாங்க இந்த வீட்டில் வந்து பிரீத்தி இருந்தால் கல்யாணம் நடக்காதான். என்ன இது இப்படி இல்லாமல் உளருவாங்க, பிரீத்திக்கு இந்த வீட்டில் இருந்தால் என்ன பிரச்சனையா. கரெக்டுங்க, நீங்கள் எதுவும் நினைக்கல, மற்றவங்களாம் நினைப்பாங்கல்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். என்ன சொல்ல வர, அவங்க அம்மா அப்பாவை தேடி கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனை தீர்ந்துரும்ல அப்படின்னோடனே, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், அவங்க அம்மா அப்பாவை வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னா பிரீத்தியோட அம்மா அப்பாவை நீங்கள் கம்பல்சரி வந்து அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிடலாம் பிரீத்தி. அதுக்கப்புறம் என்ன, ஈஸியாக பிரீத்தி கல்யாணம் நடந்துடும். நம்மளுக்கு கல்யாணம் ஆகும்போது அவங்களுக்கும் ஆகணும் இல்லைங்க அப்படின்னோடனே, நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான், உடனே அவங்க அம்மா அப்பா எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்க நிறைய ட்ரை பண்ணுறேன், இந்த நிமிஷத்துலேருந்து நான் ஆரம்பிக்கிற வேலையை அப்படின்றாங்க. சூப்பர் சக்தி அப்படின்னோடனே, பொன்னி உண்மையிலேயே நீ கிரேட் பொன்னி, இந்த வீட்டுக்கு வரும்போது கூட எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது, நீ என்ன நினைப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த நிமிஷம் சொல்கிறேன், உன் மனசு தங்கம், உன்ன மாதிரி யாருமே இருக்க முடியாது பொன்னி. எப்படி வந்து அவளுக்கு கல்யாணம் நடக்கணும்னு நீ ஆசைப்படுற, பொன்னி வந்து எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நிரூபிச்சுட்டே இருக்க, என் மனசில் நீ உயர்ந்துகிட்டே போகிற பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. உடனே வந்து சரி விடுங்க சக்தி, இப்போது பிரீத்தியோட அம்மா அப்பாவை கண்டுபிடிக்கணும், அதுதான் முதல் வேலை சரியா அப்படின்றாங்க. என்னோடய ஃபஸ்ட்டு வேலை அதுதான் பொன்னி அப்படி சொல்லிட்டு போகிறாரு. இது எல்லாத்தையும் மறைவில் நின்று பிரீத்தி கேட்டுடுறாங்க. செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. அடி பாவி பொன்னி, எப்படியாவது இந்த வீட்டை விட்டு எனக்கு கிளப்புறதுக்கு நிறைய குடைச்சல் கொடுக்குறியா, சும்மாவே விட மாட்டேன் உன்னை, எப்படியாவது உன்னை பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்து நான் ஆதாரத்தோடு நிரூபிக்கிறேன், உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அம்மா அப்பாவை தேடி வந்து சக்தி போகிறானே, என்ன நடக்கும், கண்டுபிடிச்சிருவானா, கண்டுபிடிக்க சான்ஸே இல்லை, நம்ம எங்கே வச்சுருக்கோம் நம்ம அம்மா அப்பாவை, எப்படி அவன் கண்டுபிடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து பொன்னி வந்து யோசிக்கிறாங்க, என்ன பிரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நிமிர்ந்து பார்க்குறாங்க. நீயா பொன்னி அப்படின்னோடனே, ஆமாம் நான் தான், என்ன ஒட்டு கேட்குறீங்களா அப்படின்றாங்க. நான் ஒன்று ஒட்டு கேட்கலையே, நல்லா தெரியும் நீங்கள் ஒட்டு கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு, உனக்கு அசிங்கமாகவே இருக்காதா, எப்போ பார்த்தாலும் புருஷன் பொண்டாட்டி என்ன பேசிக்கிறாங்க ஏது பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பெட்ரூம் எட்டி பார்க்குறது உங்கள் வேலையா, நீ எல்லாம் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு துப்பிட்டு போகிறாங்க. அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க பிரீத்தி. இவ வர ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டா, இவளை நான் சும்மாவே விட மாட்டேன், அடி பொன்னி உனக்கு இருக்குடி எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து பொன்னி என்ன பண்ணுறாங்க யோசிக்கிறாங்க. அன்றைக்கி வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் தானே அவங்க அம்மா அப்பா பார்த்தோம், பிரீத்தியோட அம்மா அப்பா, அங்கே போய் விசாரித்தா சில உண்மைகள் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து கிளம்பி போகிறாங்க. எங்கள் ஹாஸ்பிட்டலில் ரிசப்ஷன் கிட்டே கேட்குறாங்க, இந்த ரிசப்ஷன் கிட்ட தானே நம்ம கேட்டோம், இவங்க வந்து சரியாக பதில் சொல்லி இவங்க போட்டோம், வேறு யாருக்கெல்லாம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நகர்ந்தவொன்னே இன்னொருத்தர்கிட்ட வராங்க. எங்கள் அம்மா அப்பா இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் காட்டுறாங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் தங்கியிருக்காங்களான்னு சொல்லிட்டு உடனே வந்து யோசிச்சுட்டு, ஆமாங்க இவங்க தங்கியிருந்தாங்க அப்படின்றாங்க. அடி பாவி, இவங்களை தங்க வச்சுட்டு தான் அன்றைக்கி கேட்டோன்னே ஒன்றும் தெரியாமல் நடிச்சியா, அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா, இல்லை சிஸ்டர் எங்களுக்கு தெரியாது அப்படின்னோடனே என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க.